ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து தளபதியை பற்றியும் ஜனநாயகன் பற்றியும் பேசியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே போனாலுமே ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே கேட்குற முதல் கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி கூட திருப்பியும் எப்போ நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தருவாயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஜனநாயகன் மூவியோட வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ அப்போ வந்து கிடச்சதா உண்டு இவங்க லவ்வெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தளபதி கூட இணையணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்துச்சு. அதனால வந்து ஜனநாயகன் படத்தில் நான் ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் தளபதியோட இது கடைசி படம் அப்படின்ட்டு. ஸோ அதை கேள்விப்பட்டதான் உண்டு இந்த படத்தில் இமீடியட்டாக நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதும் நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது அவரோட லாஸ்ட் ஃபிலிம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணி தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபேன்ஸ் கேட்குறது வந்து எவ்வளோ பேர் வந்து தளபதி கூட நடிப்பீங்கன்னு கேட்குறாங்களோ அதே மாதிரி அரபிக் சாங் மாதிரியே ஒரு சாங் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த லவ்வோடு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு சாங் வந்து இந்த ஜனநாயகன் படத்துலேயே வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து தளபதி 69 பூஜை நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் தளபதி கூட சேர்ந்து அந்த ஹபிபோ ஸ்டைலில் வந்து அரபிக் குத் ஸ்டைலில் வந்து ஒரு போஸ் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தளபதியை பற்றியும் ஜனநாயகன் மூவி பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதுதான். அரபிக் குத் சாங் மாதிரி ஒரு சாங் வந்து ஜனநாயகனில் இருக்குமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த காம்போ எல்லாமே சேம் காம்போ தான். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சாங் வந்து கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பீஸ்ட் படத்தில் அரபிக் குத்து சாங் பண்ண சம்பவம் வந்து அப்படி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் இருந்துச்சு. வேர்ல்டு வைடில் பயங்கரமான ஒரு ரீச்சும் கொடுத்தது. இவங்க ரெண்டு பேரோட டான்ஸும் வந்து அதில் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தளபதியாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் பயங்கரமான டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அனிருத்தோட மியூசிக் தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ இங்கே தளபதியன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவமான ஒரு சாங்கை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க சாங்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங்கே அந்த மாதிரியான ஒரு பெப்பி சாங்காக தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆல்பம் தான். ஸோ அனிருத்தோட ஆல்பம் எப்படி செட் ஆக போகுது, ஜனநாயகனோட ஆல்பம் வந்து எப்படி அமைய போகுது, ஸோ இவங்களோட காம்போ வந்து எப்படி வந்து ஹிட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரிசல்ட் தான். ஆனால் அதையும் தாண்டி ஏற்கனவே இந்த காம்போ அனியன் தளபதி கிரியேட் பண்ணியிருக்க காம்போவை வந்து பீட் பண்ணி இது போகுமா அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து ஒன் லாஸ்ட் டைம் வேறு லெவல் சம்பவம் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.